ஒரு பிளவுஸ் தைக்கணும் எவ்வளவு ஆகும்? ஒரு பிளவுஸ் தைக்க 5000ங்க. எது 5000மா? இது தெரியாம 4 லட்சம் லோனை வாங்கி 4 வருஷம் என்ஜினியரிங் படிக்க வச்சேன். எதுக்கு டெய்லரிங்கே படிக்க வச்சிருக்கலாம். வேலையும் கிடைக்காம கடன் ஆனதுதான் மிச்சம். இந்த மாதிரி எத்தனை பேரோட மனநிலைமை இருக்குன்னு தெரியல. படிப்பு முக்கியம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப முக்கியங்க. இப்ப இருக்க சூழ்நிலைக்கு படிப்பை விட அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறது பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல நம்ம 2 கோர்ஸ் வந்து புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டிப்ளமோ டிசைனிங். ஸோ அதுக்கான சிலபஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஷோ அப் பண்ண போறேன். என்னென்ன சிலபஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது. சிலபஸ் பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கூட வாங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டா வந்து ஷேர் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபீஸோட டீட்டெயில் வந்து கொடுத்துட்றேன். ஃபீஸோட டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த ஃபீஸுக்கு இந்த கிளாஸ் ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய கிளாஸஸ் வந்து நீங்கள் என்கொயரி பண்ணியிருக்கலாம். ஃபேஷன் டிசைனிங் வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கற்றுக்காமல் போயிருக்கலாம். ஸோ இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு ஒர்த்தா அப்படின்றத நான் சொல்கிறத விட என்னோடய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸ் நோட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃபைனலாக. அதையும் நீங்கள் கேளுங்க. அவங்களும் உங்கள் நிலைமையிலேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு மோட்டிவேஷனாக உங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க, உங்கள் நிலமையிலேருந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நம்மளோட ப்ரொஃபஷனை வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு இது வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஆல்ரெடி நான் முன்னாடி வாய்ஸ் கொடுத்த மாதிரி தான். இப்போ நம்ம எஜுகேஷ்னலாக ஏதாவது போய் காலேஜில் போய் படிக்கிறோன்னு வைங்களேன், அதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு யோசிக்கவே மாட்டோம். ஓகே இவ்வளோ கட்டுறாங்க, இவ்வளோ கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம கட்டிடுவோம். ஆனால் ப்ரொஃபஷ்னலாக நம்ம தொழிலில் கற்றுக்கிட்டோன்னா அது வீணாக போகாது அப்படின்றது நமக்கு தெரியும். தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய யோசனைகள் அதில் கால் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றது. அந்த ஒரு விஷயம் வந்து டெய்லரிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா டெய்லரிங் ஃபீல்டில் பொறுத்தளவில் நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்கணும். அது மட்டும்தான் யோசிக்கணும். மற்றபடி டெய்லரிங்க்கு நீங்கள் 1 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணுறது 10 மடங்கு கண்டிப்பாக திருப்பி கிடைக்க தான் செய்யும். இது வந்து நான் சொன்னதில்லை. என்னோடய ஸ்டூடெண்ட் 1 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருந்தாங்க. நான் உங்களுக்கு கிளாஸில் 1000 ரூபா தான் ஃபீஸ் பே பண்ணி கற்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நானே கிளாஸ் எடுத்து 35,000 ரூபா வந்து சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ நம்ம ஃபேஷன் டிசைன் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 15,000 அதாவது 15,000 ரூபாய் வந்து நம்ம ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த சகோதரி அந்த ஃபீஸ் பார்த்துட்டு ஓகே தான் சிஸ்டர், எனக்கு தெரியும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி நான் ஃபீஸ் கட்டி படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இது பல மடங்கு எனக்கு திருப்பி தான் கிடைக்கும் அப்படின்றது. ஆமாங்க, கண்டிப்பாக உண்மைதான். நானுமே பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் மட்டும் இல்லை, படிப்புக்காக டெய்லரிங் சம்மந்தமாக நிறைய செலவு பண்ணி நான் வந்து கற்றுக்கிட்டேன். சரியா? ஃபேஷன் டிசைனிங்கை தவிர நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியலாக தனித்தனியாக வந்து கற்றுக்கிட்டேன் பே பண்ணி தான். எனக்கு தெரியும் நான் வந்து அது நல்ல முறையில் நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன். கண்டிப்பாக அது பல மடங்கு எனக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் ஆகுமே தவிர ஒரு நாளும் எனக்கு அது வந்து கீழே போகாதுன்ற ஒரு மனநிலைமை எப்போதுமே எனக்கு உண்டு. கண்டிப்பாக கடவுளோட கிருபையில் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. போன வருஷம் தான் நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனலில் வந்து அனௌன்ஸ் பண்ணேன். இந்த வருஷம் நானே ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்கணும், கற்றுக்கணும், எஃபெக்ட் போடணும். சரியா? நான் ஃபேஷன் டிசைனிங் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல்க் அமௌண்ட்டு தான். நான் ஃபீஸ் சொன்னதை விட டபுள் அமௌண்ட்டு தான். ஸோ அப்போது நான் யோசித்தது அதுதான். அதுவும் இல்லாமல் என்னோடய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயம் அதுதான். இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி கற்றுக்கணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம காசு வாங்க போகிறதில்ல. என்னோட காசு தான், நான் சேவிங்ஸ் பண்ண காசு தான் நான் வந்து பே பண்ணி படிக்க போகிறேன். அப்படியுமே வீட்டிலேருந்து கொஸ்டின் பண்ணாங்க. இவ்வளோ காசு பே பண்ணி இதை கற்றுக்கணுமான்னு சொல்லி கேட்டவங்க தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஓகே பரவாயில்ல, அந்த காசு வந்து வீணாக போகல கற்றுக்கிட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க நம்ம ஒரு விஷயத்துக்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து பல விஷயங்களுக்கு வந்து யோசிக்க தான் செய்வாங்க. ஆனால் அதை தாண்டி எஃபெக்ட் போட்டு நம்ம படித்து மேலே வந்துட்டோன்னா எந்த அளவுக்கு நம்மளை வந்து டவுனாக பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறதுக்கு அவங்களே என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம 2 கோர்ஸ் வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? நம்மளோட ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். 1000க்கு கீழே தான் எல்லா ஃபீஸஸுமே இருக்கும். ஆனால் இப்போ ஏன் வந்து நம்ம இந்த ஃபீஸ் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நான் ஓப்பனாகவே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 6 மந்த் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணுறோம். 6 மந்த் டிப்ளமோ கோர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 9,000 ரூபா வந்து ஃபீஸ். ஓகேவா? இந்த 9,000 ரூபாய்க்கு என்னென்ன சிலபஸ்லாம் வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா மேக்ஸி டைப் வரும், பேண்ட் வெரைட்டி வரும், அப்புறமா ப்ளவுஸ் டிசைன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா
பேட்ச் ஒர்க் டிசைன்ஸே ஒரு 10 க்கு மேல தான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். பேட்ச் ஒர்க் மட்டுமே. அது இல்லாம ஸ்லீவ் டிசைன்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வெரைட்டிஸ் வரப்போது. ஸோ இந்த மாதிரி நெறைய சிலபஸ் வந்து இதில நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி. அதுவும் இல்லாம நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் ஒர்க்னா என்ன? நீங்க கிளாஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு டிராயிங்ஸ் எல்லாமே நம்ம போட்டு ஒரு மினி பேட்டர்ன்ஸ் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அத நீங்க கோர்ஸ் படிச்சு முடிச்ச உடனே அடுத்து நீங்க வேற யாருக்காவது சொல்லிக் குடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ முடிஞ்ச அளவுக்கு என்னால மோட்டிவேஷன் பண்ணி, அவங்கள எப்படியெல்லாம் ஒர்க் பண்ண வைக்கலாம், எப்படியெல்லாம் கிளாஸஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகலாம், இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு தான் இந்த கிளாஸஸ வந்து டே பை டே வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம நேத்து தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டிப்ளமோ அண்ட் ஃபேஷன் டிசைனிங் 2லயுமே ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணி சூப்பரா வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் கிளாஸஸ்க்குன்னு வந்து எதுவும் ஆப் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணுமா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்க ஃபோனுக்கே நான் வந்து கிளாஸஸ் வந்து ப்ரீ ரெக்கார்ட் வீடியோவும் சென்ட் பண்ணிருவேன். ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ கண்டிப்பா நமக்கு தேவைங்க. ஏன்னா எல்லா நேரங்களையும் நம்மளால லைவ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ப்ரீ ரெக்கார்ட் வீடியோவும் தேவை. அதுவும் இல்லாம வீக்லி ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து லைவ் இருக்கும். அப்பவும் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். டிப்ளமோ கோர்ஸுக்கு 9,000 வரும்னு சொல்லியிருந்தேன். ஃபேஷன் டிசைனிங்க்கு 15,000 வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த 2மே ஒரே டைமா பே பண்ணணுமா? நோ, கிடையவே கிடையாது. இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுவுமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். வித் சர்டிஃபிகேட்டோட வருது. அண்ட் ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறவங்களுக்கான சூப்பரான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸா நான் ஆரி கிளாஸை வந்து சொல்லிக் கொடுத்துருவேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறேன். நான் சொன்ன உடனேவே நீங்கள் நம்மளோட கிளாஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் நம்மள மாதிரியே நிறைய ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே விசாரிக்கலாம். ஃபீஸ் அண்ட் சிலபஸ் 2யுமே கம்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், மற்ற இடங்களை விட நம்மளோட இது வந்து பெனிஃபிட் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். சிலபஸாக இருக்கட்டும், ஃபீஸாக இருக்கட்டும், இந்த 2மே உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கணும். ஆன்லைனில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 50,000 60,000 கூட ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸுக்காக வந்து அதாவது ஃபீஸாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து உங்களுக்கு நிறைய மிடில் கிளாஸில் உள்ளவங்களும் அந்த கோர்ஸ் கற்றுக்கணும் இல்லையா? நம்ம எப்போதுமே அப்படி தானே வைப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த 50,000ன்றது நான் 1 வருஷத்துக்கு உங்கள் கூடவே இருந்து கைட் பண்ண போகிறேன். டே பை டே வந்து நம்ம கிளாஸஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஒரு சார்ஜ். நானுமே வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்கிட்ட இருந்து கம்மியாக இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் எனக்கான ஒரு சார்ஜையும் நான் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக நான் வந்து கிளாஸஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம். ஓகேவா? இப்போது நம்மளோட ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வாய்ஸ் நோட்டாக கேளுங்க. எக்ஸாக்ட்லி சிஸ்டர், அவங்க சொன்ன வார்த்தை வந்து கண்டிப்பாக கரெக்டு. ஒருத்தருமே கோவிலுக்கு போகிறோம், சாமி உண்டியில் காசு போடுறோம், எதனால போடுறோம், எப்படி சொல்றது, எதுவும் தேவை எல்லாருக்குமே இருக்குல்ல சிஸ்டர். அது மாதிரி தான் இப்போ நாங்கள் உங்ககிட்ட கேஷ் கொடுக்குறோம் அப்படின்றது, அது எப்படி சொல்றது, அது ஃபியூச்சர் எங்களை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வழிக்கு டெவலப் பண்ணி கொண்டு போய் விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கைன்றதை தாண்டி அது கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. அதுக்கு வந்து நாங்களுமே நீங்கள் சொல்கிறத கேட்டு எங்களோட ஹார்ட் பேக்கும் ஸ்மார்ட் பேக்கும் அந்த இடத்துல நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். உங்களுக்கு கேஷ் கொடுக்குறது இல்லை, இந்த கோர்ஸ்க்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணின்றது கண்டிப்பாக என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஆக்சுவலி நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு, என்னோட குழந்தைங்க நல்லபடியாக வளர்க்கணுன்றதுக்காக நான் ஹையர் ஸ்டடிக்காக நான் வந்து கரஸில் படிக்கணும்னு சொல்லிட்டு MBA போட்டேன். பட் பாதியிலே குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து CS கம்பெனி செக்ரட்டரி போட்டேன். அதுவுமே வந்து அப்படியே வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது, ஆனால் எதுவுமே பண்ணாம இருக்கு. அப்புறம் வந்து LLB போட்டேன். பட் எனக்கு சீட் கிடைக்கல, லாக்கு. இப்படிதான் நான் வந்து செலவு பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னா அப்ப எனக்கு புரியல என்னோட பேஷன் என்ன, கரெக்டா நான் எதுல ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப அந்த காசுமே வந்து நான் ஈஸியா எடுத்து கொடுத்துருல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு இடத்துலையும் கேஷ் வந்து நான் பே பண்ணேன். அப்போ எனக்கு தெரியல நம்ம கரெக்டான இடத்துல வந்து பண்றோம். நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், கஷ்டப்பட்ட காசு என்னைக்குமே நம்மளுக்கு கைவிட்டு போகாது, நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கேன். அப்பதான் நான் தெளிவா யோசிச்சேன், ஏன் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம். என்னோட என்னன்னா என் குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கு நான் டெவலப் பண்ணிக்கணும். நான் LLB போட்டதுக்கு காரணம் என்னன்னா எனக்கு வந்து தைரியம் வேணும். ஒரு சிங்கிள் பேரண்டா ஒரு பொண்ணா தனியா இருக்கும்போது நிறைய சட்டங்களை கத்துக்கணும், தைரியம் வேணும் எனக்கு. எந்த இடத்துல ஓப்பனா பேசணும், யாருக்குமே பயப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் LLB வந்து போட்டேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அது கிடைக்கல, மார்க் கம்மியா இருந்ததுனால. பட் அதை எனக்கு விடணும்ன்ற என்னோட நெக்ஸ்ட் டைம் திரும்ப ட்ரை பண்ண போறேன். நான் பொறுமையை யோசிச்சேன், என்னோட பேஷன் என்ன, நான் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு கரெக்டா இருக்கும், இப்போ ஷார்ட் பீரியடா நான் வளரணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி டெய்லரிங் தெரியும், நான் ஏன் டெய்லரிங் சாதனம் படிக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சப்பதான் எனக்கு வந்து நிறைய வந்து யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அதில் விருப்பம் கிடையாது எங்கேயுமே டேரக்ட் கிளாஸ். ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் அப்படி. ஒரு நிமிஷம் நான் வந்து அந்த கிளாஸ்க்கு டேரெக்டாக போனாலுமே, நான் ஒரு 1 hour கிளாஸ் நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருந்து நான் ஒரு 1/2 hour பிஃபோர் கிளம்பணும், திரும்ப அங்கிருந்து ஒரு 1/2 hour ஆகும். ஸோ 1 hour கிளாஸ்க்கு 2 hour நான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நான் இருக்கிற இடத்துல வந்து நான் கத்துக்கிட்டேன், ஒரு ஆன்லைன்ல கத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால வந்து முடியும். நானும் நிறைய டெய்லரிங் கோர்சஸ் எல்லாமே நான் பார்த்தேன். அவங்க யூடியூப்ல நல்லாவே சொல்லி தருவாங்க. சரி, அவங்களோட கிளாஸஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னா ஃபீஸ் ஹெவியா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேரக்டா அவங்க கூட இன்ட்ராக்ட் கூட பண்ண முடியாது, அவங்களோட ஸ்டாஃப் தான் யாராவது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு கொஞ்சம் வந்து மணி மேலா இருக்காங்களோ, உண்மையா கிளாஸ் தானா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது.
அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களை வந்து நான் ரொம்ப வருஷமாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாவே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சேனல் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சேனல் ஓப்பன் பண்ணும் போதுல இருந்து நான் உங்களோட ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருக்கேன். உங்களோட எல்லா வீடியோஸும் நான் தவறாம பார்ப்பேன். ஸோ அப்படி நான் பார்த்து நான் இது பண்ணதுல உங்களோட கிளாஸஸ் எல்லாமே நான் பார்த்து ஸ்டார்டிங்ல எந்த கிளாஸுமே அட்டன் பண்ணதில்லை. ஆனா பார்ப்பேன். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து பார்க்குறோம் இல்லையா, எல்லாருமே மணி மைண்டா தான் இருக்காங்க. அவங்களோட ஆப் வாங்கணுன்றாங்க, இந்த ஃபீஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுன்றாங்க. ஸோ நீங்களும் மேபி அப்படிதான் இருப்பீங்களோ அப்படி சொல்லி நான் யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட மாஸ்டர் கிளாஸ், ஆரி கிளாஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணி நான் வந்து எனக்கு உங்க மேல ஒரு ஹோப் வந்தது. நானுமே டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை. திரும்பவும் நீங்க கிளாஸ் போட்டீங்கன்னும் போது இப்போ இந்த 6 மந்த் கோர்ஸ் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா இதை என்னால மிஸ் பண்ணவே முடியாது. என்னோட பேஷனை நோக்கி நெக்ஸ்ட் டைம் நான் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் என் கண்ணு முன்னாடி இதை காட்டியிருக்காரு. ஸோ இதை வந்து நான் குவிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. பட் எல்லாருக்கும் இருக்கிறது தான். இப்போ நான் உங்களை வந்து கேஷ் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா வந்து என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. நீங்களும் அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. நீங்க வந்து உங்களுக்கான மணி மைண்டடா இல்லாம நிறைய பேரோட கஷ்டங்கள் எல்லாம் வந்து மனசுல வச்சுட்டு தான் இந்த அமௌண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அதுலயுமே இஎம்ஐ ஆப்ஷனும் நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க. ஸோ இதை விட இன்னமும் வந்து கம்மி பண்ணுங்க இல்ல டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கே முடியாது. ஏன்னா எல்லாமே நீங்களே பண்ணிட்டீங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் என்னோட எஃபர்ட் போட்டு கண்டிப்பா நான் வந்து பணத்தை ரெடி பண்ணி அதை ஜாயின் பண்ண மட்டும் தான் பார்ப்பேன். எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னோட நம்பிக்கையும் அது. நம்ம உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட கேஷ் வரும். அந்த கேஷ் வச்சு நல்ல ஒரு இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் தைரியமும் நிறையவே இருக்கு. எப்படியாவது ரெடி பண்ணிடுவேன். பார்த்துக்கலாம் சிஸ்டர். உழைக்கணும் அவ்வளவுதானே, அதுக்கு தானே இருக்கும். பார்த்துக்கலாம் அவ்வளோதான். ரொம்ப நன்றி இப்படி ஒரு கோர்ஸ் வந்து கொண்டு வந்ததுக்கு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கேன். எப்படி சொல்றது, ஒரு நிறைய குழப்பங்கள் மனசுல நிறைய அழுத்தங்கள் இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு ஒரு கிளியர் ஃபீட்பேக் இந்த மாஸ்டர் கிளாஸ்க்கும் ஆரி கிளாஸ்க்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு இருக்கேன். என்னோட வேர்ட்ஸ் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சரியான ஒரு டைம்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஸோ ஃபீட்பேக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இப்போ இதுக்கு இவ்வளோ பேசுறேனே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதுல பேசின அத்தனை வார்த்தைகளுமே நான் ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. ஃபீட்பேக்கு நான் இன்னும் கொஞ்சம் என்ன நான் இது பண்ணிக்கணும், கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன் சிஸ்டர். ஃபீட்பேக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா வந்து அது உங்களோட டெவலப்மெண்ட் தாண்டி இன்னும் என்ன மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருத்தவங்களுக்காவது என்னோட வேர்ட்ஸ் போய் சேர்ந்து அவங்க உங்ககிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி அவங்களும் டெவலப் ஆகி அட் தி சேம் டைம் உங்களுக்கும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு அமௌண்ட் வந்து வரும். அதில் நீங்களும் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக தான் நீங்களும் வந்து இன்னைக்கு உழைச்சிட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பா வந்து நிறைவேறும். ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். உங்களோட ஃபியூச்சரை நோக்கி நீங்க போறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சிஸ்டர். ரொம்ப தேங்க்யூ. நீங்க இப்போ இதை கேட்கலாம் பரவாயில்ல, அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்க. ரொம்ப நேரம் பேசிட்டேன். காலையிலேயே நீங்க என்னோட வேர்ட்ஸ் கேட்டு டிஸ்டர்ப் ஆக வேணாம் சிஸ்டர். ரொம்ப தேங்க்யூ. பாய். அவங்களோட வாய்ஸ் கேட்டிங்களா? அவங்களோட வார்த்தை கேட்டு நான் டிஸ்டர்ப்லாம் ஆகலைங்க. நான் மோட்டிவேஷன் தான் இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என் மேலே டெஸ்ட் வச்சு இவ்வளோ தூரம் என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணுன்றதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நான் எந்த அளவுக்கு அவங்கள அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு நான் முயற்சி எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு அதிகப்படியாக அன்றைக்கி வந்து தோணிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக நான் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வாங்க டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ.